செங்கல்பட்டு ஏரியாவில் ஒரு 100 திரையரங்கு இருக்கிறதென்றால் 25% செங்கல்பட்டு ஏரியாவில் திரையிடப்பட்டு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. 75% திரையிடாமல் இருப்பதற்கு நாங்கள் காரணமல்ல. நாங்கள் இந்த படத்தை எஸ்பி சினிமா அவர்களுக்கு ஒப்படைத்திருக்கிறோம். அதை சார்ந்தவர்களே இந்த படத்தை போடுவதற்கு அந்த வியாபார நிமித்தமாக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒவ்வொரு பெரிய படம் வரும்போதெல்லாம் செங்கல்பட்டு ஏரியாவில் மட்டும்தான் பிரச்சனையை உருவாக்குகிறார்கள். ஆகவே ரசிக பெருமக்கள் தயாரிப்பாளராக எங்களையோ விநியோகஸ்தராக எஸ்பி சினிமாவையோ நீங்கள் தயவு செய்து அவர்களை தப்பாக நினைக்க வேண்டாம். அனைத்து திரையரங்கத்துக்கும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருந்தும் அவர்கள் முன் வராதது அவர்களுக்குள் ஏதோ ஒரு எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதான் அர்த்தமே தவிர வேறொன்றும் இல்லை. இருப்பினும் அந்த கூட்டமைப்புக்குள் இருந்து கொண்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் மிரட்டி பணிய வைத்து கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் இன்று எஸ்எஸ்ஆர் பங்கஜம் தேட்டர் அவர்கள் நான் படத்தை திரையிடுகிறேன் என்று சொல்லி முன் வந்திருக்கிறார். பொன்னேரி வெற்றிவேல் முருகன் சக்திவேல் முருகன் தேட்டர் உரிமையாளர் அந்த படத்தை திரையிடுகிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறார். திருவள்ளூர் மீரா தாக்கெட் உரிமையாளர் நாகராஜன் அவர்கள் நான் இந்த படத்தை திரையிட என்று முன் வந்திருக்கிறார். இப்படி படிப்படியாக அனைத்து செங்கல்பட்டு ஏரியாவிலும் இந்த படம் கண்டிப்பாக திரையிடப்பட்டு ரசிக பெருமக்களுக்கு மகிழ்வை தரும் என்பதை உறுதியுடன் சொல்லிக்கொள்கிறேன். இவ்வளோ பெரிய செலவு பண்ணி படம் எடுக்கும் பொழுது எங்களுடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்காகவே அந்த படத்தை திரையிட மாட்டோம் என்று கூட்டு அமைப்பாக ஒரு குரூப்பிசமாக சேர்ந்து கொண்டு படத்தை திரையிடாமல் முடக்குவது என்பது அது எத்தனை தடவை இந்த தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சங்கத்தில் என்பதை தெளிவாக தெரியும். ஆகவே திரையரங்கு உரிமையாளர்கள் மீது எங்களுக்கு எந்தவித வருத்தமும் இல்லை. அந்த திரையரங்கு உரிமையாளர்களிடமிருந்து தேர்ட் பார்ட்டி மூன்றாவது நபர் அந்த படத்தை திரையிடுகின்ற ஒரு குரூப்பிசம் தான் இந்த சினிமாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு இஷ்யூல ஒரு குறிப்பிட்ட காரணம் சொல்லிட்டு வரீங்க. இந்த குறிப்பிட்ட காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் குறிப்பிட்ட நபரோட காரணம் என்ன காரணம் என்ன காரணம் சொல்ல மாட்டீங்களா? அந்த காரணத்துக்கு என்ன எதிர்பார்க்கறாங்க சார்? இப்போ செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் திரைப்படம் எந்தெந்த திரையரங்குகள் திரையிடம் மறுக்கப்பட்டதோ அந்த திரையரங்கள் முற்றிலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களாக ஒதுக்கப்படும். அவர்களோடு நிச்சயமாக எந்த வியாபாரத்தையும் சொல்லுகிறார்கள். இதை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அனைவரும் ஏறத்தாழ எங்களுக்கு தொலைபேசி மூலம் இன்றைக்கு பண்டிகை நாள் வெளியூரில் இருக்கிறனால வர முடியல. குறிப்பாக திரு ஸ்டுடியோகிரி ஞானவேர்ராஜா அவர்கள் அவருடைய விரைவில் வெளிவர இருக்கும் திரு சூர்யா அவர்கள் நடிக்கும் 24 திரைப்படம் திரையிடப்படாத திரையரங்களில் அந்த படமும் திரையிடப்படாது என்பதை எங்கள் மூலமாக உங்களுக்கு அறிவிக்க சொல்லியிருக்கிறார். அதேபோல் அவருடைய சிங்கம் திரைப்படமும் திரையிடப்படாது என்று. இதுபோல பல தயாரிப்பாளர்களும் எங்களோட கபாலி உட்பட தானசாரன் கபாலி உட்பட இன்னும் அனைத்து முன்னணி சிறிய பெரிய அனைத்து படங்களும் அந்த திரையரங்களில் நாங்கள் நிச்சயமாக திரையிட மாட்டோம். இதுதான் நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கிற தீர்மானமான முடிவு. அதையும் மீறி அந்தந்த பகுதியில் உள்ள ரசிகர்கள் மிகவும் பாதிப்பு இல்லாமல் சூழ்நிலை வரும்பொழுது அரசாங்கத்தின் முறையான அனுமதியை பெற்று அந்த திரையரங்கத்தை அருகில் உள்ள திருமண மண்டபங்களில் இந்த படங்களை திரையிட்டால் அந்த ஏரியாவோட ரசிகர்களுக்கு நம்ம படத்தை காட்டுவோமே தவிர அந்த திரையரங்களை நாங்கள் முற்றிலுமாக ஒதுக்குவோம். ஒட்டுமொத்தத்தில் எந்த வகை படம் அதனுடைய பொருளாதாரம் முடக்கப்படுமானால் அதற்கு எதிராக எடுக்கின்ற எந்த முடிவுக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆதரவாக நிற்கும். ஏன்னா இன்னைக்கு பல சவால்கள் இருக்கின்றன. கருத்து ரீதியாக பொருளாதார ரீதியாக இந்த பிரச்சனை இன்றைய நேற்றைய பிரச்சனை இல்லை. ஒரு 15 ஆண்டு கால பிரச்சனை இன்று ஒரு தீவிரமான நிலைக்கு எட்டியிருக்கிறது. இது இனிமேல் இந்த பிரச்சனை மீண்டும் எழாதிருக்கும் வகையில் தயாரிப்பாளர் சங்கம் முடிவெடுக்கும் என்று நினைக்கின்றேன். அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்போம். நன்றி. விஜய் சார் படம்னா இன்டர்வல் பிளாக் எவ்வளோ குரூஷியல்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் கதை டேக் ஆஃப் ஆகணும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உள்வாங்கி ரொம்ப அழகாக ஒரு இன்டர்வல் பிளாக் கொடுத்துருக்காரு நம்ம அட்லி அவர்கள். நீ 90 ஃபீட் கட் அவுட் போட்டால் நான் 90 ஃபீட் குதிக்கிறேன்னா அப்படின்னு செம்ம டேரிங்காக விஜய் சார் ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு.